என்னாச்சு? ஆண்டி என்னாச்சு? நான் எப்படி சொல்லுவேன்? Get up first. ஆண்டி ஏன்றீங்க? மைனா, நானும் என் பையனும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். ஓகே. அங்க திடீர்னு கார்ல வந்து 4 பேரு என்னையும் மதனையும் போட்டு அடிச்சிட்டாங்க. என்னது? அடிச்சிட்டாங்களா? ஆமா மைனா, உருட்டு கட்டையாலே அடிச்சிட்டாங்க. என்ன கீழே தள்ளிட்டு மதனை அடிச்சு கார்ல ஏத்தி கடத்திட்டு போயிட்டாங்க மைனா. என்ன சொல்றீங்க? மதனை கடத்திட்டாங்களா? ஆமா மைனா, ஆமா. ஐயோ, என் கண்ணதுலயே என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்களே. வாட்? பார்ட்டிகுலரா கார்ல வந்தவங்க உங்க 2 பேரை மட்டும் ஏன் அடிக்கணும்? மதனை மட்டும் ஏன் இழுத்துட்டு போகணும்? அதுதான் ஐயோ என்னன்னு எனக்கே புரியலம்மா. நீதான் பெரிய நடிகையாச்சே, உனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி என் பையனை மீட்கிறதுக்கு எப்படியாவது ஸ்டெப் எடுமா. ஆண்டி, டீடைலா சொல்லாம இப்படி மோட்டியா சொன்னா எப்படி? மதனை கடத்திட்டு போன அந்த கார் நம்பரையாவது நீங்க நோட் பண்ணீங்களா? ஐயோ, நான் இருந்த பதட்டத்துல எங்கம்மா கார் நம்பர்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏதாவது பண்ணி என் பையனை காப்பாத்துமா. ஓகே ஆண்டி, ஓகே ஓகே. இந்தாங்க போன் வருது, பேசுங்க. ஐயோ, காப்பாத்து, முதல்ல என் புள்ளைய காப்பாத்து. ஐயோ, முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணி தைரியமா பேசுங்க. யாருன்னு பாருங்க. டேக் இட். ஹலோ 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 ஹலோ. ஆண்டி, பதட்டப்படாம இப்படி பேசுங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? ஏமா போன் பண்ண எடுக்க மாட்டியா? யார் பேசுறது? டாக்டர் மதனோட மதன பேசுறது? ஆமா, மதனோட அம்மா தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? உங்க பையனை நாங்க தான் கட்டி வச்சிருக்கோம். யாருப்பா நீங்க? யார் நீங்க? உன் மகன் உயிரோட வேணும்னா 25 லட்சம் எடுத்துன்னு வரணும். 25 லட்சமா? ஆமா, 25 லட்ச ரூபா பணத்தை குத்துட்டு உன் பையனை மீட்டுன்னு போ. ஏப்பா, எதுக்குப்பா என் பையனை கடத்தி வச்சு பணத்தை கேக்குறீங்க? பணத்தை எடுத்து நேர்ல வா, எல்லா விவரத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். புரியுதா? புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுதுப்பா. புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கலெக்டரை தெரியும், ஐஜியை தெரியும்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் பையன் தண்டவாளத்தை தான் கிடப்பான். ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. சத்தம் கிட்ட போடாத, நான் சொல்றத மட்டும் செய். புரிஞ்சுதா? சரி சரி, நான் சத்தம் போடலப்பா. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு எங்க வரணும்? வலசராங்க பக்கத்துல மாந்தோப்பு அம்மன் கோயில் இருக்கு, அது பின்னால ஒரு பங்களா இருக்கு, அங்க வந்துரு. இப்பவே வந்துடுறேன், இப்பவே வந்துடுறேன். இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரக்கூடாது, 1 மணி நேரத்துல வந்துடணும். 1 மணி நேரத்துல இல்லப்பா, இன்னும் 1/2 மணி நேரத்துலயே நாங்க வந்துடுறேன்ப்பா. என் புள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. என் புள்ள கிட்ட போன் கொடுப்பா. நம்பலையா? ஏய் போறா 2. அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. ஆண்டி, ஆண்டி, நான் இதோ இப்பவே வரேன், இப்பவே வரேன். ஏய் நிறுத்துங்க, நிறுத்துங்கடா, சீக்கிரம் வரணும். போனவே. சரி, போன் வச்சிரேன். மைனா, மைனா, கேட்டியா மைனா? என்னாச்சு? நீதான் எனக்கு உதவி செய்யணும், நீதான் எனக்கு உதவி செய்யணும். சத்தியவான காப்பாத்தின சாவித்ரி மாதிரி மதனை காப்பாத்தின மைனாவா நீ இருக்கணுமா? மதன் தாலி கட்டின பொண்டாட்டி நீ இருக்கும்போது நான் யார்கிட்ட கையேந்தி விரும்பலம்மா. ஓகே, அப்படியே நான் கையேந்தி போனாலும் அந்த அர்ச்சனா உதவி செய்ய மாட்டா. சட்ட ரீதியா போலீஸ்க்கு போனா ஐயோ என் பையனை கொன்னு போட்டுருவாங்கம்மா. மதன் அப்பா கிட்ட போனா அவர் என்ன கிட்டயே சேர்க்க மாட்டாரு. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. நீதாம்மா எனக்கு உதவி பண்ணணும். எப்படியாவது 25 லட்சம் ரூபாய் நீதாம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆண்டி, see, மதனை கடத்திட்டாங்கன்னு கேட்டதுல இருந்து எனக்கு பதட்டமா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, இருங்க, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஓகே, ஸ்டே ஹியர். சரி சரி சரிம்மா. நீ மதனை விட்டுட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் கோவக்காரியா இருந்தாலும் உன்னுடைய மனசு யாருக்கு வரும்? இளவரசினா இளவரசிதான். இதே பூமிகாவா இருந்திருந்தா மச்சான காப்பாத்தணுமே என்ன செய்வேன்னு புலம்பிட்டே இருந்திருப்பா. ஆனா மைனா புருஷனை காப்பாத்து ரெடி ஆயிட்டா. மைனா அண்ணா மைனாதான். மைனா அண்ணா என் மைனா அண்ணா மைனாதான். ஆண்டி, மைனா ஏ ராசாத்தி, பணம் எடுத்துட்டு வண்டியம்மா. குடு குடு, என் பிள்ளைய காப்பாத்தணும். இந்தாங்க பணம், இந்தாங்க. see
மதனை கடத்திட்டு போனவங்க 25 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. நீ வெறும் 25 ரூபாய் கொடுக்குறிய மைனா? என்ன மைனா இது? உனக்கு உன் புருஷன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம பேசிட்டு இருக்க. அவனை கடத்திட்டு போயிட்டாங்க நான் சொல்றேன். நீ கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம டீ சாப்பிடறதுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி வெறும் 25 ரூபாய் கொடுக்குறியே. சி ஆண்டி, இது கடத்தல் இல்ல, கடத்தல் நாடகம். என்கிட்ட இருந்து பணம் படிக்கிறதுக்கு நீங்களும் உங்க பையனும் திட்டம் போட்டிருக்கீங்க. அதனாலதான் என்னைக்கோ இல்லாத அதிசயமா இன்னைக்கு வாக்கிங் போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு நாடகத்தை கச்சிதமா அரங்கேற்றம் பண்ணிருக்கீங்க. இது நாடகமே இல்லம்மா, நிஜமா. நான் சொல்லத நம்புமா. கொஞ்சம் கூட பாசமே இல்லாம பேசிட்டு இருக்கியே. எனக்கு அவர் மேல ரொம்ப பாசம் இருந்துச்சு. நான் மதனை ரொம்ப லவ் பண்ண ஆண்டி. ஆனா எப்ப உங்க சொந்த மக ரோஜாவை மறைச்சிட்டு மணிமாலாங்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து என்னை ஏமாத்துனீங்களோ அன்னைக்கே உங்க மேலயும் உங்க பையன் மேலயும் இருந்த லவ் போயிடுச்சு. எப்ப வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு சொந்த பொண்ணுன்னு சொன்ன நீங்க சொந்த பையனை நீங்களே ஆளை வச்சு கடத்திட்டு என்கிட்ட பணம் பறிக்க நீங்க ஏன் நாடகம் போட்டுக்க கூடாது? என்ன மைனா, நான் சொல்றதெல்லாம் உண்மை நம்புமா? நான் சொல்றதெல்லாம் நிஜம். சரி சரி, உங்க பையனை கடத்தினது நிஜம்னா ஒண்ணு பண்ணுங்க. பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆட்டோல போனா கூட மினிமம் சார்ஜ் 25 ரூபீஸ்க்கு கம்மியா தான் ஆகும். இது போதும். டோன்ட் வேஸ்ட் டைம். போங்க, கோ கோ. ஐயோ, எப்பவோ செஞ்ச தப்பெல்லாம் இப்ப வினையா வந்து நிக்குதே. என் பையனை நான் எப்படி காப்பாத்துவேன்னு தெரியல. போறேன் போறேன். ஐயோ மதன். ஏய், யாரா நீங்களா? எதுக்குடா கடத்தி வச்சு பணம் கேக்குறீங்க? யார் உங்களை ஏன் விட்டது? எங்க பாஸ் தான் கட்ட சொன்னாரு, அதான் கட்டணும். எங்க பாஸ் 25 லட்ச ரூபா பணம் கேட்க சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி எங்க அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அடுத்த போன்ல எங்க பாஸ் உன்னை போட சொன்னார்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். டேய், நான் ரொம்ப நல்லவன்டா. நீங்க யாரையும் நினைச்சு தப்பா கடத்தி வச்சிருக்கீங்க. எனக்கு கடத்துறவனுக்கு யார் எதிரிக்க கிடையாது. நீ நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொத்தத்துல நீ யாருக்கும் துரோகம் பண்ணிருக்க, அதான் உன்னை தூக்க சொல்லிருக்காங்க. நீ யாருக்கு துரோகம் பண்ணன்றது உன் மனசுதான் தெரியும். டேய், நான் ஒரு டாக்டர்டா. நான் மனசுல யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை. ஏய், பாஸ் சண்டை பேசுனா இவனை போட்டுற சொல்லுவார்னு நினைக்கிறேன். நான் பாஸ் போட்டுருவா சொல்லு பாஸ் போட்டுறேன். அத்தை, அத்தை, என்ன ருக்மணி? எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ருக்கு, சும்மாதான். எனக்கு தெரியும் அத்தை. அந்த இன்ஸ்பெக்டரும் பொன்னுரங்க அண்ணனும் வந்துட்டு போனதுல இருந்தே நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. தைரியமா இருங்க அத்தை. நம்ம பாப்பாவை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு கவலைப்படாதீங்க. பாருங்க, எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு. இனிமே என் புள்ளைய என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. ஏன்னா கலெக்டர் அர்ச்சனா மேடம் நமக்கு உதவியா இருக்காங்கல்ல. இங்க பாருங்க அத்தை, என்னை விட உங்களுக்கு தான் பாப்பா மேல பாசம் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க கவலைப்படுறீங்க. ஒன்னும் நடக்காது, தைரியமா இருங்க. ஆமா ருக்கு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த குழந்தை மேல எனக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி. தவமா தவம் இருந்து ஒரு தவ புதல்வியை பெத்தெடுத்திருக்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, ஏன் உயிர் போயிடுமா? ஐயோ அத்தை, அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நம்ம குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது அத்தை. குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இங்க பாருங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஏன் உயிர் தான் அத்தை முதல்ல போயிருக்கு. அத்தை, இந்த குழந்தை இந்த வம்சத்துக்கு கிடைச்சிருக்கிற செல்ல குழந்தை அத்தை. இதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன்.
சரி அத்தை, குழந்தைய தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா என்னாச்சு குழந்தைக்கு? குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா செக்கப் தான் அத்தை. ஓ, நான் போயிட்டு வந்துடுறேன். இவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். வாருக்கு இல்ல இல்ல, அத்தை பயந்து போயிருக்காங்க. நீங்க அவங்கள சமாதானப்படுத்துங்க. பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். ம் பார்த்து போயிட்டு வா. ம். டே கிருஷ்ணா, ருக்மணி சொன்னதை கேட்டியாடா? ம் மா எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கும் அதாம்மா யோசனையா இருக்கு. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதாம்மா. இந்த வீட்ல என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமாண்டா, அவளுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னால நாம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்குடா. என்னம்மா சொல்லு, உடனே செய்யலாம். ருக்மணியோட கார்டியன் பரசுராம் இருக்கார்ல, அவரை போய் உடனே நம்ம சந்திக்கணும். இப்ப எதுக்குமா? ருக்மணிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் 500 கோடி ரூபாய் சொத்துக்கு கார்டியனா பரசுராம் தான் இருப்பாருன்னு சொல்லி ருக்மணியோட அப்பா எழுதி வச்சுட்டு இறந்தார் இல்லையா? ஆமா. இப்பதான் ருக்மணிக்கு குழந்தை இருக்குல்ல, அதனால இனிமே கார்டியன் நாங்க தான் சொல்லி அந்த 500 கோடி ரூபாய் சொத்தை நம்ம பேர்ல மாத்தி எழுதி வைக்க சொல்லி பரசுராம் கிட்ட சொல்லணும். அம்மா, அதுக்கு ருக்மணி நம்ம கூட வரணுமா? அவ வருவாளா? இத பாருடா, நாம 2 பேரும் பரசுராம பார்க்க போற விஷயம் இப்ப அவளுக்கு தெரிய வேண்டாம். பரசுராம் அவகிட்ட சொல்லிட மாட்டாராமா? பரசுராமுக்கு நம்ம மேல நம்பிக்கை ஜாஸ்திடா. ருக்மணிக்கும் அவ குழந்தைக்கும் நாம தான் பாதுகாப்புன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் முதல்ல எழுதி கொடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்டா. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தாம்மா இடிக்குது. என்னடா அப்படி என்னடா இடிக்குது? பொன்னுரங்கம் அவன் குழந்தைன்னு சொல்லிட்டா ருக்மணி கண்டிப்பா குழந்தைய கொடுத்துருவோமா அவன்கிட்ட. இந்த சொத்து விவகாரம் செல்லுபடி ஆகாதேமா. டேய், பொண்ணுரங்க சொல்லிட்டா நான் அப்படியே விட்டுருவேனா? பொண்ணுரங்க பொய் சொல்றான்னு சொல்லி என்னால ருக்மணி கிட்ட நிரூபிக்க முடியும்டா. எப்படிமா? என்னடா எப்படின்னு கேக்குற? இந்த குழந்தை ருக்மணிக்கு தான் பிறந்ததுன்னு ஆஸ்பத்திரியில பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லடா, தனக்கு பிறந்த ரெட்டை குழந்தையில ஒண்ணு இறந்து போச்சுன்னு பொண்ணுரங்கமே கையெழுத்து போட்டிருக்கான். அது ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்குடா. பொண்ணுரங்க ஏதோ ஒரு நோக்கத்துல பொய் சொல்றான்னு ருக்மணியை நாம நம்ப வைக்கணும். நாம நம்ப வைக்கிறோம்டா. குழந்தைய அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாதுடா. ஏண்டா, ருக்மணியோட 500 கோடிக்கு சொந்தக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டது நான்டா. ஆனா அயோத்தி குப்பத்துல இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக அப்படியே விட்டுட்டனா? இல்ல விட்டுறதா முடியுமா? எவ்வளவு திட்டம் போட்டு திறமையா உனக்கு ருக்மணியை கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன ஒரு துரதிருஷ்டம், அவளுக்கு 5 தடவையும் குழந்தை தங்கல. 6வது தடவை, அதாவது இந்த தடவையும் அவளுக்கு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அந்த நேரத்துல இந்த மடப்பையன் பொண்ணுரங்கம் என் கையில சிக்குனா. அவன் குழந்தைய வாங்கி எப்படியோ ருக்மணி சமாளிச்சேன். பின்னால என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் சமாளிச்சு 500 கோடிக்கு சொந்தக்காரியா ஆக முடியும்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இத பாரு, நீ எதுக்கும் குழம்ப வேண்டாம். அம்மா சொல்றத மட்டும் கேளு. என் கைய பிடிச்சுக்கிட்டே வா, உன்னை மகாராஜனா ஆக்கி காட்டுறேன். சரிம்மா, பரசுராம பார்க்கணும்னு சொன்னல, எப்பம்மா போறோம்? இப்பவே போலாண்டா. சரி வாமா போலாம். ஏய் இரு, நீ வர வேண்டாம், நான் மட்டும்தான் போறேன். என்னம்மா என்னையும் கூப்பிட்டு இப்ப வேணான்ற? சொன்னேன்டா. இப்ப ருக்மணி டாக்டர் கிட்ட போயிருக்கா. திரும்பி வந்த உடனே குழந்தைய பாத்துக்க. ருக்மணி அத்தை எங்கன்னு கேட்டா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. சரிம்மா, நீ புறப்படுமா. அக்கா, நான் சொன்னது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? என்ன சொன்ன? என்ன தப்பா போச்சு? மச்சான் திருந்தி உன் கூட சேர்ந்து வாழ்வாருன்னு சொன்னல, அதான் இப்ப தப்பா போச்சு. சங்கரி, நீ சொன்னது நடக்கும்னு நான் நம்புறேன். இல்லக்கா, நீயும் மதன் மச்சான் கூட சேர்ந்து இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ற. ஆனா மதன் மச்சான் திருந்தவே மாட்டேங்கிறாரே.
உன்னை கடத்தி வச்சுட்டு எப்படி பழி வாங்கினார் பாத்தியா? என்ன பண்றது சங்கரி? அதுக்காக அவரை வேணான்னு விட்டுற முடியுமா? மனசார அவரை விரும்பிட்டேன். மயானம் போற வரைக்கும் என் மனசை மாத்திக்க முடியாது. நீயும் மனசு மாற மாட்ட, அவரும் மனசு மாற மாட்டாரு. அவர் மைனாவை விட்டு வர மாட்டாரு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? நம்பிக்கையா இருக்க போறேன். என்னது நம்பிக்கையா இருக்க போறியா? எப்படியும் மச்சான் என்ன தேடி வருவாருங்கிற நம்பிக்கை தான். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கைனால தான் நான் உயிரோடே இருக்கேன். என்ன நம்பிக்கையோ வா. என்ன இருந்தாலும் அந்த மைனாவுக்கு இவ்ளோ கர்வம் இருக்க கூடாது. மதனை காப்பாத்த பணம் கேட்டா வெறும் 25 ரூபாய் தரா. ஓ பூமிகா, பூமிகா. என்ன வசந்தம்மா பதட்டமா இருக்காங்க? அக்கா வாக்கா திரும்பி போயிடலாம். இரு சங்கரி. அக்கா சொன்னா கேளுக்கா, அவங்க ஏதோ டிராமா பண்ண போறாங்க. பேசாம நம்ம போயிடலாம் வா. இரு. என் மருமகளே பூமிகா, உன்கிட்ட இருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. அதான் உன்னை கூப்பிடுறாங்க. சொன்னா கேளு போயிடலாம். ஐயோ இல்ல சங்கரி. பூமிகா. என்னத்த ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? பூமிகா, உன்னை பார்க்கதான் ஓடி வந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்குமா? என்னத்த இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் புருஷனுக்கு தான் பிரச்சனை. என்னத்த சொல்றீங்க? அவருக்கு என்ன பிரச்சனை? மதனை யாரோ கடத்திட்டாங்கம்மா. என்னது? என்னத்த சொல்றீங்க? யாரு கடத்துனாங்க? எதுக்கு கடத்துனாங்க? கடத்தினவங்க யாருன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா கடத்தினவங்க எனக்கு போன் பண்ணி 25 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்கம்மா. இது பணம் கொடுத்தாதான் என் பையனை விடுவாங்களோ. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் நான் உன்னை தேடி வந்தேன். அத்தை, நான் இருக்கேன் அத்தை. நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க? சங்கரி, அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணு. இருங்க. அக்கா அர்ச்சனாக்காவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. அர்ச்சனாக்கா லைன்ல இருந்தாலும் கண்டிப்பா மதன் மச்சானுக்காக உதவி பண்ண மாட்டாங்க. நீ ஏன்க்கா பதட்டப்படுற? பேசாம விட்டுரு. மதன் மச்சான் தானே உன்னை கடத்தி வச்சுட்டு சித்திரவதை பண்ணாரு. அதுக்கு இதான்க்கா தண்டனை. அனுபவிக்கிட்டோம். சும்மா இருக்க மாட்டேன். என் பையனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நானே பதறி போயிருக்கேன். பூமிகா, மதனை நீதாம்மா காப்பாத்தணும். எனக்கு உன்னை விட்டா வேற வழியே இல்ல. அக்கா நீ என்னக்கா பண்ண முடியும்? உன்கிட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா? சங்கரி, இப்படி எல்லாம் அலட்சியமா பேசக்கூடாது. மச்சான் என் வீட்டுக்காரரு. அவர் இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால வர முடியுமா? விட்டுருக்கா. அவருக்கும் கடத்தினவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும்? மதன் மச்சான் தப்பு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிக்கட்டும். நிரபராதினா நிரூபிச்சுட்டு வரட்டும். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. முதல்ல இங்கிருந்து போ. பாவம் பூமிகாவை நீ ஏன் தடுக்கிற? அம்மாடி மருமகளே, பூமிகா உன்னாலதாம்மா முடியும். நீ முயற்சி பண்ண 25 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? மதனை கடத்தினவங்க அவனை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்கம்மா. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு சம்மதமா? ஐயோ, என்னத்த இப்படி சொல்றீங்க? அவருக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது அத்தை. அவர் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழிமா? என்ன வழி? குமாரசாமி மாமா கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னா அவர் உடனே பணத்தை கொடுத்துருவாரு. ஆமாத்த, நான் சொன்னா மாமா கண்டிப்பா பணத்தை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருக்கம்மா. என்னால கூட முடியாது, ஆனா கண்டிப்பா உன்னால முடியுமா. நானும் உன் கூட வரேம்மா. நானும் வாங்க வரேன். வாங்க போலாம். வாங்க வாங்க. மாமா மாமா
ஐயோ எங்க போயிட்டாரு மாமா? இன்னும் 2 நாள்ல பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ண என்ன? கண்டிப்பா சார், பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி கிளம்பு. சரி நான் வரேன் சார். மாமா பூமிகா சரியான நேரத்துல வந்திருக்கமா, அதுவும் வசந்தாவை கூட்டிட்டு வந்திருக்க. இங்க பாருமா, இந்த வீட்டை என் பேத்தி பேர்ல எழுதி வைக்க போற. எப்படி இருக்கு இந்த வீடு? மாமா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. மாமா மச்சானை யாரோ கடத்திட்டாங்களா மாமா? என்ன கடத்திட்டாங்களா? சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? இதோ அத்தை தான் வந்து சொன்னாங்க. வசந்தா உனக்கு எப்படி தெரியும்? இது நிஜமா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.